நாளைக்கு நிஃப்டிக்கான வியூ வந்து இதுதான். ஸோ இவ்வளோ நாள் சைட்வேஸில் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல இருக்கும்போதே வந்து 22,900ன்ற நம்ம டார்கெட் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஜோன்லேயே இருந்து இன்னைக்கு கேப்டவுன் ஆகி அதையும் உடச்சிட்டு கீழே வந்துட்டான். ஸோ நாளைக்கு 22,800 கீழே ஸ்ட்ராங்காக 50 மினிட்ஸ் கேண்டில் மேபி க்ளோஸ் வச்சா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இன்கேஸ் நாளைக்கு இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பீரி வேறு. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில் இருக்குது. ப்ராப்பராக இல்லாட்டியுமே மைன்யூட் கேப் ஃபில் இந்த இடத்துல. ஸோ 22,547 வரைக்குமாச்சு மேபி நாளைக்கு டவுன் ஓப்பனிங் இருந்தால் வரத்துக்கு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு திரும்ப உள்ளே வரப்போ ட்ரை பண்ணலாம். நாளைக்கு மேலே ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து உள்ளே வந்து திரும்ப ரிவர்ஸில் ஆகிறது பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்போம். பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே ஃபார்ம் ஆயிடுச்சு கிராஜுவலாக கீழே விழுவுன்ட்டு. ஸோ அது எவ்வளோ நாளில் விழுவுன்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. இன்கேஸ் நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா இன்னியோட கேப் ஃபில் ஆகுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு கீழே திரும்ப ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சதுன்னா இப்போ நான் வந்து ஷுவராக சொல்கிறேன் இது வரைக்கும் வந்துடும், கன்ஃபார்ம் ஆகிடும். டார்கெட் இந்த இடத்துல, ரெண்டாவது டார்கெட் இந்த இடம் 21,200. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 21,800. இதான் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியுமே சேம். ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரீவியஸாக இப்படி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி ரீடெஸ்ட் வச்சு ஆக்சுவலாக இங்கேயே போட்டிருந்தேன். பட் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆனதுனால ட்ரெண்ட் லைனை மாற்றி போட்டிருக்கேன். இது ரீடெஸ்ட் மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் இது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் வச்சு முடிவு பண்ணிக்கலாம். டவுஜோ வந்து இன்னைக்கு பாசிட்டிவில் ஓப்பன் ஆக தான் பாசிபிள். தான் செல்லிங் நடக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே வரலாம். அப்படி இல்லைனாலும் ஹியூஜ் கேப் அப் இருக்கு. ட்ரம்ப் ஜெயிச்சப்ப ஏதோ ஒரு நியூஸ் பேஸில் கேப் அப் ஆச்சு. அதுக்கான மூவ் தான் வந்து ஒரு நிமிஷம் 15 பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஏன்னா இங்கேருந்து தான் திரும்ப மேலே போயிருக்கு, சப்போர்ட்டில் தான் இருக்குதான். ஸோ இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன் ஆகும். இந்த இடத்துல 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா இது வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் கூட போகலாம். ஸோ ஈக்குவல்லி லிக்விடிட்டி இருக்குது. டபுள் பாட்டம் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே போயிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வரலாம். டவுன் ட்ரெண்ட்னா இந்த பாக்ஸு கீழே ப்ரீவியஸ் டே இன்னைக்கு கீழே ஓப்பன் ஆகி கேண்டில் க்ளோஸ் மேபி இந்த பாக்ஸுக்கு கீழே 47,850. கரெக்டாக சொல்லணும்னா 850. ஆமாம், அது கீழே க்ளோஸ் வச்சா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு 550 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் விழுவாம இருந்ததுக்கு காரணம் வந்து ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க். ஸோ இவன் கேப் ஃபில் ஆகிட்டான். நாளைக்கு இவன் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. டார்கெட் வந்து 895. எஸ்பிஐ HDFC ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. 30 பாயிண்ட்டு வருவனா அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்காப்புல. ஸோ கோட்டக்கும் அதே தான். இங்கே கேப் இருக்கு. ஸோ இந்த லோ நாளைக்கு உடச்சி, இன்னைக்கு சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். நாளைக்கு மேபி உடச்சானா இந்த கேப் ஃபில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்த மாதத்துக்குள்ளே 100 பாயிண்ட் கண்டிப்பாக ஃபில் ஆகும். 6% இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, லைவ்ல என்ன எப்படி சேஞ்ச் ஆகுது நம்மளோட வியூன்றதை லைவ்ல பார்ப்போம்.